Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், நம்ம கிட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தென் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சென்டரில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து யூஸருக்கு கொடுத்த கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸருக்கு நம்ம சென்ட் பண்ண மெயில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்து வித்தின் 48 ஹவர்ஸில் கம்பல்சரி உங்களுக்கான ஃபைல்ஸ் வந்து கிடச்சிரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ மெயிலில் வந்து நம்ம தெளிவாக அட்டாச் பண்ணியிருப்பேன். என்னென்ன நம்ம எப்படி என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக. ஏன்னா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன தான் நம்ம டே டு டேட்டில் வச்சாலுமே அதை நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம மெயிலே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது கம்பல்சரி எல்லாருக்குமே அந்த ஆஃபர் காமனாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக மெயிலில் கொடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நம்ம டேரெக்டாக ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். பாருங்கள், ஒரு ஆர்டிகல் யூஸர் நம்மக்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து எடுத்த உடனே 10 ஆர்டிக்கல் கொடுங்க அப்படின்னு சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. இன்க்ளூட் அது நீங்களே இருந்தாலுமே சாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் ஃபர்தராக ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுபோல் தான் யூசர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் கேட்டுறாங்க. ஸோ அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். தென் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லுமே நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இது போல தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் அது எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாலுமே ஃபர்தராக ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் என்னோடய நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? தென் அடுத்ததாக என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு வாட்ஸ்அப் லிங்க் அதுவுமே கிடச்சிரும். ஓகேவா? தென் யூசர் எதுக்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா, இல்லை ஆட் மேனேஜர் வந்து மானிட்டேஷன் வாங்குறதுக்கா, இல்லை சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா, அது என்னத்துக்குன்றது அதுவே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். தென் அது போக நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணி கொடுக்குறோம், நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்காக மோர் தென் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இதை தாண்டி பியூர் ஒயிட் டேட்டா எஸ்இஓ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ பியூர் ஒயிட் டேட்டா எஸ்இஓ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இப்போ 1000 வேர்ட்ஸில் நம்ம மேக் பண்ணுறோம் ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு மினிமம் 4 இடத்துல தான் இருக்கணும். இது பியூர் ஒயிட் டேட்டா எஸ்இஓ. எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அதுவே வந்து இப்போ 1000 வேர்ட்ஸில் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம், ஆனால் ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து மோர் தென் 30லேருந்து 50 இடத்து இருக்குதுன்னா அது கிரே டாட் அண்ட் பிளாக் டாட் எஸ்இஓக்குள்ளே போயிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களுக்கு உங்கள் வெப்சைட் எந்த விதத்தில் பேக் எண்டில் அஃபெக்ட் ஆகாதுன்றது நான் கேரண்டி கொடுக்குறேன் அந்த இடத்த. சரிங்களா? சரி, இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லா டூலும் நம்ம செக் பண்ண அதுக்கான ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். தென் மோர் தென் பிளாகரிசம் இருக்கா இல்லையா, 100% யூனிக்காக இருக்குது, அதுக்கான ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் முக்கியமாக ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி நீங்கள் பிளாகரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக அட்வான்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வரீங்க அப்படின்னா அங்கே அதாவது எப்படி சொல்கிறது, ரேங்க் பண்ணுறதுக்காக மோர் தென் நிறைய பிளகின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ, ரேங்க் மேத் அண்ட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது போல் ஏகப்பட்ட பிளகின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் பண்ணிக்க முடியும் கூகுளில். சரிங்களா? ஸோ பிகினர் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் கியூ என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதாவது H1 என்ன, H2 என்னன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது. ஓகேங்களா? ஆனால் என்னுடைய ஆர்டிகல்ஸில் நான் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டு யூசர் கேட்குற கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்க கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது. ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டே நம்ம ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்ததாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு மோர் தென் 150 வேர்ட்ஸ்குள்ளேயே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த பிளகின் எஸ்இஓக்காக யூஸ் பண்ணாலுமே அது எல்லாத்துக்குமே இது காமனாக தான் இருக்கும், இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ன்றது. ஓகேங்களா? அடுத்ததாக டைட்டில்ன்றது H1. நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்லாம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிளாகர் யூஸ் பண்ணாலும் சரி, டைட்டில்ன்றது H1க்குள்ளே வரும். தென் பிளாகில் டைட்டிலில் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ H1, H2, H3 இங்கே நல்லா பாருங்கள்.
டைட்டில் சப்டைட்டில் அது போன்ற தெளிவாக காமிச்சிருக்கும். டைட்டிலுக்கு என்ன, சப்டைட்டில் என்னன்னு, ஏன்னா சைஸ் உங்களுக்கு வேரியபிள் ஆகும்போது தெரிஞ்சிடும். தென் வேர்ட்ஸோடைய அதாவது பேராகிராஃபருடைய வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபுமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்த வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணி காட்டுமோ அதை போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். முக்கியமாக புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் இது போக ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் பொறுத்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுமே கூட வரும். ஓகேங்களா? ஸோ யூசர் கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்க்கு தகுந்த போல ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். யூசருக்கு வந்து 100% வந்து ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் இருக்காது. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது. உங்களுக்குமே ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட நீங்கள் பே பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபார் ஆர்டிக்கலோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200ன்னு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே நான் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? தென் அது போக ஒரு ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் நான். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மோதல் நீங்கள் எந்த யூடியூப் போனால் சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் எல்லா ஆர்டிக்கலுமே எண்டில் வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிடும் என்னுடையது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கேரண்டி கொடுக்குறது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருமா? இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2392 வேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம கேரண்டி கொடுக்குறதே 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் இவ்வளோ தான். பட் ஆனால் நம்ம சொல்கிறத விட எப்பயுமே அதிகமாக தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் யூசருக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் இவர் வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 30 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இது போல தான் கிடைக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதே ஆர்டிக்கல் தூக்கி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவோம் நண்பா. அதாவது உங்களுக்கு கொடுத்தது நான் போட மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறப்ப எனக்கு கொடுக்குற ஆர்டிக்கல் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட முடியுமா? ஏன்னா இப்போ நான் ஒரு குவாலிட்டியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அப்படிலாம் கிடையாது. நான் என் வெப்சைட்டில் எப்படி நான் ஒரு ஆர்டிகல்ஸ் போகிறேனோ அதை விட குவாலிட்டியாக தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. தென் அடுத்ததாக ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஆஃபர்ஸ் இப்போ இல்லை, எப்பயுமே இந்த ஆஃபர்ஸ் காமனாக இருக்கும். ஸோ அது எப்பயுமே நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுற அத்தையுமே. நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் வித் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதை நான் தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயிலில். இங்கே பாருங்கள், பையிங் 10+ ஆர்டிகல் இன் 1 ஆர்டர். ஓகேங்களா? ரெட் கலர் இந்த இடத்த மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து யாராவது 10 ஆர்டிகல்ஸ் அட்டன் டைமில் நீங்கள் வாங்குறீங்க, பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 10+ ஆர்டிகளுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் இன்க்ளூட் லைசன்ஸ் கீயோட. ஓகேங்களா நண்பா? ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே இருந்து வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வரும்போது நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே மோர் தென் 3500 5000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் வாங்க போகிற ஹோஸ்டிங் கம்பெனி பொறுத்து. ஓகேங்களா? ஸோ பிகினர் அங்கேயே ஸ்டார்டிங்கே ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு மறுபடியும் ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா மோர் தென் ரொம்ப ரேராக இருக்கும். 95% யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் ரியாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. யாரும் அது சொல்லவும் மாட்டாங்க. உண்மை என்னென்னா நம்ம என்ன தான் ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுறதை விட ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம கஷ்டப்பட்டு எழுதுகிற ஆர்டிகளுக்கு வந்து ரிசல்ட்டு ஒரிஜினலாக கிடைக்கும். உண்மை இதுதான். ஓகேங்களா? இப்போ நான் பேருக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீன்றது யாருக்குமே கிடையாது. அது இல்லாமல் என்னோடய கிளைண்ட்ஸாக சரி, என்னுடைய கஸ்டமர் யாராக இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருடைய சஜஷன் என்ன அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணு, அப்போ தான் ஒரிஜினல் ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் கொடுக்கக்கூடிய தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் வந்து ஒரு $250 வருங்க. US டாலரில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு ஓவராலாக ஒரு 21,000 வரும்னா வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ தீம்ஸ் வந்து என்ன நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம். ஓகேங்களா? நீங்கள் வேர்ல்டுலே டாப் 10ல் பார்த்தாலும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது ஒன்று லிஸ்ட் ஆகும். டாப் 5ல் பார்த்தாலுமே ஜென்ரல் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் தீம்ஸ், அது இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட் லோடிங் ஆகக்கூடியது, எஸ்இஓக்கு ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் இதில். ஓகேவா? ஸோ இந்த தீம்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 10 ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த தீம்ஸ் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன்னா இல்லைன்றது அதுக்கான டேஷ்போர்டுமே ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இந்த செக்ஷனை போய் பார்த்துக்கலாம். கீ இருந்தால் தான் அப்படி காட்டும், கீ இல்லைனா அப்படி காட்டாது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கேன். அடுத்ததாக மெகா ஆஃபர்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா நீங்கள் யாராவது 30 ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு ஓகேங்களா இன்க்ளூடும் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஓகேவா?
ஸோ நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் கொடுக்குற மணி விட, அதாவது நீங்கள் வாங்க போகிறதுனாவோ 30 ஆர்டிக்கல், நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஆர்டிக்கலுக்கும் கொடுக்குறேன், இன்க்ளூட் தீம்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன், இது போக பேக் லிங்க்ஸுமே ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே இதை நாம் மட்டும்தான் நண்பா கொடுத்துட்ருக்கோம், வேறு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ரியாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. தீமோடைய காஸ்ட் என்னன்றது சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு அதெல்லாம் இது வேணாம், என்னுடைய சைட்டு ஒன்று நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து தீம்ஸ் வேணும், ப்ரீமியம் தீம்ஸு, கீ மட்டும் எனக்கு போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதாவது 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். கீ மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வாங்கிட்டு ஃப்ரீயாக வேணால் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு கண்டென்ட்லாம் வேணாம், எனக்கு தீம்ஸ் மட்டும் போதிக்கும் அப்படின்னா நீங்கள் தீம்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் 2000 ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? தென் பார்த்துக்குங்க. ஸோ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நண்பா, இது எப்போயுமே இந்த ஆஃபர் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அவ்வளோதான். அது நம்ம ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னா, நண்பா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர்ன்றதால எனக்கு மல்டிபிள் கிளைண்ட்ஸ், மல்டிபிள் யூசர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, ஆர்டிகல்ஸும் சரி, தீம்ஸும் சரி. அதனால் ஒரு வெப்சைட்டுக்கு, அதாவது ஒன் டைம் நம்ம கீ பர்ச்சேசிங் பண்ணோம்னா என்னால் வந்து அதாவது 500 வெப்சைட்டுக்கு கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது ஒரு யூசருக்கு நான் 2000 வாங்குறேன் அப்படின்னா 20 பேருக்கே நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எனக்கு வந்து ப்ராஃபிட்டு தானே. புரியுதுங்களா என்னென்னு சொல்ல வரேன்னு? அப்படின்னும் போது என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு, என்னுடைய கிளைண்ட்ஸான உங்களுக்கு, என்னுடைய ஃப்ரெண்டான உங்களுக்கு, மோதன சிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, எப்படி சொல்கிறது, எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், நான் ப்ரீமியம் தீம்ஸில் தானே ஒர்க் பண்ணுறேன். அப்போது நீங்களும் ஒர்க் பண்ணுங்கன்றதான் நான் சொல்ல வரேன். நீ எங்கிட்ட வந்து ஆர்டிக்கல் வாங்குறியா, நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஓகேவா? நீ கொடுக்குற காசு தீம்ஸ்க்குன்னு நினச்சிக்கோ, நான் ஃப்ரீயாக ஆர்டிக்கல் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோ. ஓகேவா? ஸோ ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போயே ப்ரோ எல்லாரும் ஃப்ரீயில் ஒர்க் பண்ணுறாங்களா, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்களா நண்பா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டால் தான் அங்கே மணின்றது ஒன்று. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா லாங் டைம் நீங்கள் வந்து பிளாகிங்குள்ளே வந்து மணி மேக் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டேஷன் தேவை. மானிட்டேஷன் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து கூகுளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அது எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுட்டு சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஃப்ரீ தீம்ஸில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோன்னா, ஃப்ரீ தீம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஏன் ப்ரோன்னு ஒன்று விஷயம் இருக்காங்க. நல்லா யோசிங்க. ப்ரோன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அட்வான்ஸ், ஏன்னா வந்து எந்த ஒரு தீம்ஸ்லையுமே வந்து ஒரு பக்கு மைக்ரோ அளவுக்கு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். அதுதான் அப்டேட்டுன்ற பேரில் அப்பப்போ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஃப்ரீக்கு அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? சும்மா பேருக்கு ஒரு பேஜ் கஸ்டமைஸ் பண்ணோமா, போஸ்ட்டை போட்டோமா அப்படி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லி ப்ரீமியம்ன்றதால உங்களுக்கு சைடு கிராஷ் ஆகுறதோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. தென் நம்ம ஒவ்வொரு மெயிலையுமே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோமே அதுவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், வேர்ட்ஸ் கவுண்ட் நம்ம 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நான் ஆர்டிகல் ஸ்டார்டிங்காக வச்சு காமிச்சிட்டேன். மினிமமாக நம்ம 2300 வேர்ட்ஸ்க்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது SEO ஆப்டிமேஷன் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம டன் கொடுத்துருக்கோம். ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன தான் வேர்ட் ப்ரெஸில் வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் போட தெரியலாமே, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு SEO ஃப்ரீலியாக மோர் தென் 85% மேலே ஸ்கோர் அச்சீவ் ஆகிடும். பிளாகரிசம் 0 இருக்கும். ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60+. ஓகேங்களா? மோர் தென் நம்ம எல்லா பேராகிராஃபையும் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ரீடபிலிட்டியுமே பக்காவாக இருக்கும். அடுத்தது ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் நாம ரைட் பண்ணுறதால 100% நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும், கூகுள் AdSense மானிட்டேஷனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுக்கு மேலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே தான் வரும். இதுவுமே பெய்டு சர்வீஸ் தான். பட் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நாம் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 15000 அண்டு 25000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் வெப்சைட் மட்டும் நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருவோம். 15000 பேக்கேஜில் ஸ்டார்ட்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். உங்களை வெப்சைட்னா என்ன, வெப்சைட் எப்படி பில்டு பண்ணணும், ஒரு ஆர்டிக்கல் எப்படி போடணும், நம்மளோட காம்படிட்டர் யார், கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது A to Z எல்லாமே சொல்லி கொடுப்பேன். அதுதான் 15000 பேக்கேஜ். 25000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக நானே வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ணி மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஓகேங்களா? தென் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 6000 பேக்லிங்க் வந்து நம்ம 5000க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 100% do follow backlinks, 100% குவாலிட்டியாக இருக்கும் நண்பா.
நம்ம வெப்சைட்லேருந்து மணி வரதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் டிராஃபிக் வேணும். டிராஃபிக் வேணும்னா பேக்லிங்க் வேணும். பேக்லிங்க் இருந்தால் மட்டும்தான் டிராஃபிக் உள்ளே வரன்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது போக வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணுறது, எஸ்இஓ பண்ணி கொடுக்குறது, ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறது, ஏதாவது பிரச்சனைனா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, இது போல் அதுலமே டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தரான இன்ஃபர்மேஷனுக்கு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் 3 தான் எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். தென் கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்துருக்கும் போதே. ஸோ கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.